ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் சிறுவாபுரி போயிருந்தேன். பைக்கில் தான் போனோம். பார்க்கவே அவ்வளோ அழகான ஒரு இடம், 2 சைடும் விவசாயம் நடக்கிற இடம். அதுக்குள்ளே நாங்கள் பைக்கில் போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இல்லைனா பஸ்ஸில் தான் போவேன். இந்த சிறுவாபுரி கோவில் என்ட்ரான உடனே அங்கே நிறைய திங்ஸ் விற்றுட்ருப்பாங்க. இந்த மாதிரி சட்டி பானையெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சட்டி வாங்கிக்கிட்டா. அப்புறமா இந்த சைடு மயில் தோகை அந்த மாதிரியெல்லாம் விற்றுட்டே இருப்பாங்க. ஒன்று வந்துட்டு 20 ரூபா அந்த மாதிரி தான். அப்புறம் நம்ம கோயில் போகும்போது எப்போவும் ஒரு பெரிய பைய எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா அவ்வளோ திங்ஸ் விற்றுட்ருப்பாங்க. அங்கே இருக்கிற பக்கத்தில் விவசாயம் பண்ணுறவங்க இங்கே கொண்டு வந்து விற்பாங்க. ஆனால் இன்றைக்கி சரியான கூட்டம்னா இங்கேருந்து எப்போவும் நாங்கள் போகிறது விடைக்கும் ஒரு 10 மடங்கு ஆள் அதிகமாக இருந்துச்சு. காலையில் 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 4 மணிக்கு தான் வந்தோம். அவ்வளோ கூட்டம். ஆனால் க்யூ ஈஸியாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அவ்வளோ கூட்டம், வெயில், சூடு, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதுதான் அங்கே இருக்கிற குளம். அந்த குளத்துக்கிட்டே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அது அப்படியே சுற்றி கோயில் போக அவ்வளோ டைமு. இந்த க்யூவில் நிற்கிற டைமு இந்த நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி விற்றுட்ருப்பாங்க. புட்டு, மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் இந்த சோடா, ஐஸு அப்படி உள்ளேயே கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் க்யூவில் நிற்போம் இல்லையா. அதாவது நாங்கள் இன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நின்றுட்டே இருந்தோம். அப்புறம் அது அப்படியே மூவ் ஆகும்போது எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். கடைசியாக வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நான் நிறைய தடவை போயிருக்கேன். இது நான் 10வது தடவை வருவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாம் நான் அப்படியே வாங்கிட்டே வந்துட்டேன். இந்த பக்கம் நிறைய கீரை ஐட்டம்ஸ் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். அது பார்க்கவே அழகாக இருக்கும். ஒரு இடத்துல ஒன்றுனா விற்றுட்ருப்பாங்க இல்லையா. இதுவும் ஒரு அழகாக்கு வாங்கினேன், சிறுபயிறு. அப்புறமா நிறைய விளையாட்டெல்லாம் பசங்களுக்கு விற்றுட்ருந்தாங்க. ஏதோ ஒரு அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு என்னன்னே புரியலை. அப்புறமா கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த வயக்கரையில் உட்காந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். சினிமாலெல்லாம் பார்த்துருக்கேன், வயக்கரையில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி நெல்லெல்லாம் இருக்கிற இடத்துல உட்காந்து சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு